ஹலோ லவ்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திடீர்னு ஒரு வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு சொன்னதுனால சண்டே மார்னிங்கு நம்ம கொஞ்சம் வெளியே போகிறோம் காய்ஸ். எங்கெங்கே போகிறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க என் கூட சேர்ந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போகிற கார் XL6. Guys, finally arrived St. Thomas Mount. Nice sunrise பாருங்க. லைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம். இந்த வியூ செம்ம வியூ. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேன் என்ட்ரி இருக்குது. இங்கே பாருங்கள், மூணும் இருக்குது. இங்கே வந்து சன்னும் இருக்குது. எப்படி செம்மலை. மார்னிங் வந்தீங்கன்னா ஊட்டி மாதிரி இருக்குது கைஸ். அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டும். இங்கே பாருங்கள் மெட்ரோ போகுது. அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டோட அந்த வியூலாம் தெரியும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. மார்னிங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளிஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்கும். 7 o'clock வந்து இங்கே ஃபஸ்ட் மாஸு. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஜேர்னி வந்து சொல்கிறேன் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். இன்னும் கிட்ட அந்த பக்கம் இன்னும் கிட்ட பார்க்கலாம் திங்ஸ். இண்டிகா தான். அப்படியே பாருங்கள் கைஸ், இங்கேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தெரியுதா? ஜூம்லாம் வராது திங்ஸ். கோப்ரோ எப்படி இது வச்சுருக்காங்கன்னு தெரியலையே கைஸ். இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து நம்ம லென்ட் டேஸில் இருக்கிறதுனால எல்லா இதுவில் வந்தும் தெரியாத்திரை வந்திருக்காங்க. எல்லா சர்ச்சஸ்லேருந்தும் டூர் மாதிரி தெரியாத்திரை ஒரு கோயில் கூப்பிட்டு போவாங்கள்ல. அதில் ஒரு முக்கியமான கோயில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். Few minutes later. Guys, ECR ரோடு ஸ்டார்ட் ஆகிடுது. ECRல என்ட்ரு ஆகிறோம் இப்போ தான். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நம்ம பாலவாக்கம் சர்ச்சும் அந்த பீச்சும் இருக்கும். அதை உங்களை காட்டுறேன். அங்கே தான் போக போகிறோம். அதுக்காக நம்ம ECR உள்ள வந்து என்ட்ரு ஆயாச்சு. பாருங்கள் ECR. ஒரே சூப்பர் கார் சூப்பர் பைக்ஸாக பறக்க போகுது. இனிமேல் நிறைய பேர் சைக்கிளிங்லாம் வர போகிறாங்க. செம்மையாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க 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 கூட சேர்ந்து பாருங்கள் காய்ஸ். நம்ம அடுத்தது வந்து பாலவாக்கம் சர்ச் அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம். புதுசாக கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் பாலவாக்கம் அந்தோனியார் சர்ச். அப்படியே இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பீச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலவாக்கம் அந்தோனியார் சர்ச் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடுவோம்.
கைஸ் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மரியன்னையோட எல்லா மரியன்னையும் இருப்பாங்க. இதுக்குன்னே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வேரியஸான மதர் மேரியை வந்து பார்க்கலாம். சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு சர்ச் உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். சர்ச் மேலேருந்து வியூ இப்படி தான் கைஸ் இருக்குது. மாஸ் நடக்குது, இங்கிலீஷ் மாஸ். ஏதோ ஆல்டரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போயிடலாம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டால் இருக்குது கைஸ். உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஷார்க் இருக்குது. டேங்க் செட்டப் நல்லா தான் இருக்குது. ஆமாம். அவ்வளோதான். இங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே பீச் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். இந்த பூ பாருங்க, செம்ம அழகாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல? அப்படியே இந்த பிளேஸ் என்னன்னு தெரில. PB&J பிக்கல் பால்னு சொல்லிட்டு ஒரு இடம். கத்தினே இருக்காங்க. டென்னிஸ் கோர்ட் போல இது. செம்மையாக இருக்கு கைஸ். அப்படியே வந்து ஆன்டிஸ் சர்ச் எதிரே இந்த இடம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச். அப்புறம் இங்கே ஒரு வீடோ ரெசார்ட்டாக என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று கட்டுறாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பல கோடிகள் இருக்கும். இதெல்லாம் என்ன கட்டுறாங்கன்னு தெரில, ரெசார்ட்டா இல்லை என்னன்னு தெரியல. அப்படியே இங்கே பாருங்கள், இதுதான் பீச் ஹவுஸ்ன்னு வாங்க பாருங்கள். இதுதான் இது. கடல் அலைகளை வந்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பீச் ஹவுஸில் இருப்பாங்க போல். படத்தில் எல்லாம் காட்டுவாங்க பாருங்கள். அப்படியே பால்கனியில் இருந்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஒன்று வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இடம். இங்கே பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தது எங்கே போகிறோன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்டுகள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஓடிட்டு இருப்பாங்க. தெரியுதா? அங்கே ஒரு பெருசு பேர் நம்மளை பார்த்தோன்னே உள்ளே ஓட்டிடுறானே கைஸ். போய் அந்த நண்டு பிடி போ அப்படின்னு சொல்லிட்டு சார்பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இங்கே தான் வந்து பிடிக்கவும் இல்லை கைஸ். நானே ஓடி போய் ஒன்று ட்ரை பண்ணேன். ஏகப்பட்ட நண்டு இருக்கானுங்க, ஒன்று கூட பிடிக்க முடியல. செம்மையாக இருக்குது. அப்படியே பீச்சுக்கும் வந்துட்டு லைட்டாக நண்டு கூட சேட்டையை பண்ணிவிட்டு போக வேண்டிதான். அப்படியே இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து டாக்லாம் வாக்கிங்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்க ஐஃபை பீப்புள் பாருங்கள். அப்படியே பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு வாழ்கிறாங்கப்பா இவங்க தான். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போவோங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கைஸ், நம்ம அடுத்தது வந்து கோவளம் கடற்கரை புனித கார்மேல் அன்னை திருத்தலம் வந்திருக்கும். என்னடா ஃபுல்லாக திருத்தலமாக கோயிலாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு திரியாத்திரை பாதை மாதிரி. சாரி, திரியாத்திரைன்ற என்னது ஒழுங்க, புனிதா மாதிரி நம்மளது. இது சர்ச் பாருங்கள், அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் ஷைன். இதுதான் இப்படி சர்ச் பக்கத்தில் இருக்குது. இது வந்து பெல்லு. உத்தரைய மாதா புதுமையகம்னு இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்டால்லாம் இருக்குது, இன்னும் வாங்குறது இருக்குது. அப்புறம் அப்படியே சிலுவை பாத ஸ்தலங்கள் வந்து அப்படியே இங்கே சுற்றி இருக்குது. இங்கே ஸ்டேஜ் வெளியே மாசு வைப்பாங்க போல். அங்கே ஒரு கெபி இருக்குது, மாதா கெபி.
இந்த சர்ச்சையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போவோம் கைஸ். கதை போமா கதை போமா ஈசிஆர்ல பரப்போமா. Few minutes later. guys நம்ம அடுத்த ஸ்பாட்டான கேளம்பாக்கம் டிவைன் மர்சி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சோட வியூவை மட்டும் பாருங்கள். என் கசினோட கூலர்ஸை பாருங்கள். கைஸ் டிவைன் மர்சி சர்ச்சில் விமென்ஸ் டேக்காக எல்லா விமென்ஸ்க்கும் ரோசரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புறோம். வெள்ளரிக்காலாம் வேணாம்மா, நீ கிளம்புமா. வெள்ளரிக்கா பொண்ணு. Few minutes later. கைஸ் நம்ம அடுத்து பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு அருள் தலம் தான் வந்திருக்கோம். பாருங்கள், அப்படியே கெபி, இங்கே அப்படியே சர்ச் பள்ளிக்கரணையில் இருக்க இந்த சர்ச், அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துலையும் தியானம் போயிடுறதுனால ஒரே இதுவாக இருக்குது. சர்ச்சில் அப்படி தான் இருக்கு. அப்படியே மேலே அந்த வியூ பார்க்க எப்படி தான் வயசு இருக்கு. அவ்வளோதான், இதையும் முடிச்சுட்டு நம்ம கார் அதை இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் XL6. அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோமா? பீச்சுக்கு வந்துட்டோம் காய்ஸ். நெப்பியார் பிரிட்ஜ். கைஸ் மதியானம் சாப்பாட்டுக்கு நம்ம லென்டேஸில் இருக்கிறதுனால வெறும் வெஜ்ஜு தான். அதனால் நடராஜா பவன் சொல்லிட்டு பாரிஸில் ஒரு ஹோட்டல், அதில் தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு வேறு எங்கே போகிறோன்னு சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. Few minutes later. ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீராஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. செம்ம கூட்டம், உங்களுக்கு காட்ட முடியல. அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்திருக்க இடம் தான் காசிமேடு N4 பீச். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஐஸ் லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வடச்சென்னை படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி ஃபுல் ஹாப்பனிங்காக இருக்க பிளேஸ். காசிமேடு N4 பீச்சுக்கு தான் வந்திருக்கோம்.
கைஸ் அதிலே லாஸ்ட்லாம் வந்தீங்கன்னா இந்த ஐஸ் வந்து இது பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1 வீக் வந்து போட்டு போயிட்டு வரதுனால ஐஸ் எல்லாம் இந்த மாதிரி லோட் பண்ணி உள்ளே அண்டர் கிரவுண்டில் வச்சுப்பாங்க. அதை வந்து கொண்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி கொஞ்சம்ஸ்லாம் வந்து ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். மாட்டின நீ உன்னை வீடியோ எடுக்க போகிறேன் நான். எத்தனை மீன் பிடிச்ச? எத்தனை பிடிச்ச? வெக்கப்படுறாங்க கைஸ். அந்த அண்ணா உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் உள்ளே வந்து நீ வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் சுற்றி பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து 1 வீக் போகிறதுனால வந்து காய்கறி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்படியே மீன்லாம் பிடிக்கிறாங்களே, அந்த மீனையே பிடிச்சி வந்து இவங்க போட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு. இங்கே பாருங்கள், அரிசி மூட்டை, பெட்டு. இவர் தான் ஷிப்போட கேப்டன் போல். பார்த்தீங்களா, இங்கேயே பெட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கார் ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்குது. கண்ட்ரோல்லாம் 2 லிவர் இருக்குது, என்னன்னு தெரில. அப்புறம் சாமிலாம் வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோஸ்லாம். இதுதான் வந்து அவங்களோட இது. ஃபோன் டவர்லாம் எதுவுமே கிடைக்காது. இது மூலிமா தான் அவங்களுக்கு ஜிபிஎஸில் வந்து சிக்னல் கொடுப்பாங்க. ஏன்னா ஆபத்து புயல் வருதுன்னா வந்து சொல்லுவாங்க போல். அடியிலலாம் வந்து பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. மளிகை சாமான் பொருட்கள், டீ ஜக் இருக்குது. அப்படி இந்த பக்கம் ஃபுல்லாக பேரலாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்குன்னு தெரில, நல்ல தண்ணியாக இல்லை என்னன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு அடி பம்ப் மாதிரி இருக்குது. இது என்ன இதுன்னு தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது. இதை தான் அந்த டைட்டானிக் பற்றிலாம் கற்றுவாங்களே, அப்படி கற்றுவாங்களே, அதுவா இது? இங்கேருந்து அப்படியே கடலை பாருங்க. சன்செட் கரெக்டாக ஆக போகுது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டுக்கு வரேன். இங்கே பாருங்கள், ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்விட்ச் கனெக்ஷன் எல்லாமே இருக்குப்பா. ஆஹா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. இதுதான் இன்ஜின் போல். நீங்கள் அந்த பார்த்தீங்கல்ல, அந்த ஐஸ் எல்லாம் வந்து இதில் கொட்டுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா தாத்தா? அப்படியே ஒரு பேரல் தான். இது இருக்குல்ல, ரூமா. வலை போட்டு ரோலர்லாம் போட்டு இழுப்பாங்க போல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போட்டுக்கும் நம்மளுக்கு வண்டி நம்பர் இருக்குல்ல, கார் நம்பர், வண்டி நம்பர், அந்த மாதிரி ஒரு போட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. இதுதான் அந்த நம்பர். பரபரப்பாக இருக்குது. அதுதான் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்க போல். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ருசி சாப்பிட்ற மீன்கள்லாம் வந்து இவங்க போய் பிடிச்சிட்டு வரதுனால தான் கிடைக்குது. எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்ன மாதிரி அவன் நம்பர்னா அங்கே பாருங்கள், நண்டுலாம் ஓடுறாரு. எல்லாம் மேலே உட்காந்துட்ருக்காங்க. நான் அதான் கீழே இறங்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஓடி வந்துட்டேன். சேட்டைகள்லாம் செய்யணும். இங்கே பாருங்கள் கைஸ், இதெல்லாம் வந்து நம்ம கடற்கரையில் வந்து பொறுப்போம்ல, சிப்பி அந்த இது, அதெல்லாம் வந்து இதில் வந்து ஹார்டாக வந்து ஹாட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒட்டிக்குது. உயிரோடு இருக்கா இல்லை என்னன்னே தெரியல. பார்த்தீங்க பாருங்கள், என்னன்னு தெரில, உயிரோடு இருக்கானுங்களா இல்லை என்னன்னு தெரில. அப்படியே இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி வியூ. அப்படியே ஒரு சண்டே ஈவினிங் ஆர் எனி டே ஈவினிங், ஒரு டைம் ஆகுது 5:20, ஒரு
5 o'clockலேருந்து 6 o'clock வரையும் அப்படியே வந்தீங்கன்னா சன்செட் ஆகிறத பார்த்துட்டு ஜாலியாக இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு கால் போட்டு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாரு. கால் போட்டு அப்படியே இங்கேருந்து இதை அப்படியே ஜாலியாக பார்த்து ரசிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து போகலாம். இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவே இருங்க, வழுக்கி கிழக்கி உள்ளே வந்துடாதீங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் ராடெலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் கிளம்பிட்டா இருப்பாங்க. அப்படியே சன்செட்டு வந்து ஆகுது, தண்ணியில் தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே இங்கே ஒரு R15 V3 வந்து பார்த்தேன், சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பிளாக் கலரில் அலாய்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். இவருக்கு தான் போல் தரமாக இருக்கும். ஆக்ரோபோவிக் எக்ஸாஸ்லாம் போட்டு யார் வண்டின்னு தெரில, சூப்பராக ரெடி பண்ணிடுவோம் ப்ரோ. அப்புறம் இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்லாம் வந்து இது போட்டிருக்காங்க, செம்ம ஸ்டைலாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளாக்கும் அந்த கிரே காம்பினேஷன் வந்து பக்காவாக சூட் ஆகுது. இந்த அலாய்ஸ் வேறு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ் ஸ்மார்ட்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, எல்லாம் இருக்குது இங்கே ஃபுல்லாக லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்புவோம். வீட்டுக்காக எங்கே போகிறோம் இப்போ? அடுத்தது எண்ணூர் கடற்கரை வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே வந்து போவோம். இந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஜாவா பழனியை வந்து மட்டை பண்ணுவாங்கள்ல, அந்த இடம் தான் இது. Few minutes later. காய்ஸ், கோவாவில் தான் இந்த மாதிரி ஷார்ட் பீச்சஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்கள், எண்ணூர் பீச்சுன்னு வந்து போட்டிங்கன்னா அந்த N4லேருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பீச் வந்து வரும். வந்து ஜாலியாக நீங்கள் ஆட்டம் போடலாம். 2 சைடு பாறையாக இருக்கும். நான் மேலே ஏறி காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜிஞ்சர் டீயை போட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். இதுதான் 1 day டூர். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் 1 day டூராக எங்கன்னா போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு காரை தட்டுங்க, இல்லை பைக்கை தட்டுங்க. நாங்கள் போன மாதிரியே அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படியே ஜாலியாக வாங்க கைஸ். அந்த பீச் சொன்னல, அது ஏறி இந்த மாதிரி பாறை இருக்கும், ரோடு இந்த மாதிரி லாங் ஷார்ட் ரோடு இருக்கும். அப்படியே சன் செட் ஆகுது பாருங்கள். அப்படியே இந்த வழியாக வந்து அப்படியே இங்கே கொஞ்சம் பாறை இருக்கும், அதில் ஏறினீங்கன்னா அந்த வியூவை நான் காட்டுற மாதிரிங்க. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, கோவாவில் ஷார்ட் பீச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிளேஸு செம்மையாக இருக்குது. காற்று வேறு அப்படியே சும்மா சூப்பராக அடிக்குது, ட்ரெஸ்ஸெல்லாம் பறக்குது அப்படியே. காற்று சவுண்ட் வந்து உங்களுக்கு சின்னு கேட்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. N4 விட இது சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. அப்படியே சன்செட் பாருங்கள், சன்செட்டும் ஆகுது. 6 o'clock போல் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுக்கலாம். அப்படியே ஸ்பாட்டு பாருங்கள், இந்த மாதிரி கடல் அலையை வந்து ரசிக்கலாம். அப்புறம் சின்ன பசங்க அந்த மாதிரி பாருங்கள் கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக நீங்கள் விளாட்லாம், ஆட்டம் போடலாம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பாறை அப்படியே செம்மையாக இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் காட்டுறேன் நான் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய மக்கள் வந்து இருக்காங்க, ஒரே ஆட்டம் போட்டுருக்கானுங்க. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாறையில் நடக்கும்போது பார்த்து உஷாராகவே நடங்க. இங்கே பாருங்க கைஸ், 2 பக்கம் பாறை, நடுவில் வந்து அப்படியே அலை வருது. ஷார்ட்டாக தான் அலை வருது, அவ்வளோ ஆழம் இல்லை போல். ஆனால் அது வர்றத அழகை பாருங்களா, அப்படியே இங்கேருந்து வருதா, இங்கே வந்து அடிச்சிடுது, அந்த அலை அந்த கல்லுலேயும் முட்டிடுது. நடுவில் மட்டும் போகும் பாருங்கள். இப்போது 2 இடத்துலையும் முட்டிருச்சா, நடுவில் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. அங்கே பாருங்கள் அப்படியே கரைக்கு வருது. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இங்கே பாருங்கள், எல்லா ஃபேமிலியோடு வந்து அப்படியே ஒர்க் அவுட் என்னை விரித்து உக்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடலை அப்படியே ரசிச்சுட்டு பசங்களை வந்து அப்படியே ஜாலியாக வந்து அலையில் ஆட்டம் போட விட்டுட்டு அப்படியே பீச் செட்டுன்னு ஒன்று விற்கும், அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீடு கட்டுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் போல் வந்துடுங்க, வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க கைஸ்.
எண்ணூர் பீச் லொக்கேஷன் வந்து எண்ணூர் பீச்சுன்னு போடுங்க. அங்கே பார்த்தீங்களா இதுவெல்லாம் இருக்குது, பப்ஜியில் வருமே புகை வருது பாருங்க, அந்த இடம் செம்ம கூட்டமாக தான் இருக்குது. அங்கே போட்லாம் இருக்குது, மீன் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க போல். ஸ்நாக்ஸு நிறைய கடைங்கள்லாம் இருக்காங்க. பஸ் ரூட்டு எப்படி வரதுன்னெலாம் எனக்கு தெரில கைஸ். நம்ம வந்து வண்டி காரில் வந்ததுனால எண்ணூர் பீச்சுன்னு போட்டு வந்துட்டோம். ஆனால் செம்மையாக இருக்குது உண்மையாகவே. இன்றைக்கி ஃபுல்லாக போன இடத்துலே வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டான இடம். ஓகே கைஸ், பார்த்து முடிச்சிருப்பீங்க எல்லாத்தையும். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோடு, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒன் டே டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி நான் போன இடத்துக்கு எல்லாத்துக்குமே போங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு லவ்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. அவ்வளோதான் கைஸ், நம்ம அங்கே ஒரு 1/2 hour உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் திருவற்றியூரில் இருக்க அங்கே ஒரு பீச் இருக்குது. அது பக்கத்தில் வந்து நிறைய பர்மா அத்தோ கடைகள்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு வெஜ் அத்தோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். நெருப்பு சுத்தாது பாருங்க பொண்ணு. அப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டி விழா சீர் வந்து ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி, செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு பொண்ணு வந்து நெருப்புலாம் சுற்றிட்டு இருந்தாங்க, அதையும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. நான் மறந்துட்டேன், இன்றைக்கி வேறு விமென்ஸ் டே, அதுவுமா நாங்கள் போயிருந்தோம். அனைத்து வீர மங்கைகளுக்கு என்னோட விமென்ஸ் டே விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா.